வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காங்கிரஸ் கட்சி பொய்யான உறுதிமொழிகளை மட்டுமே தரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அசாமில் ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவளித்து வந்ததாக குற்றச்சாட்டு. எரியாற்றல் பாதுகாப்பு விவகாரத்தில் மத்திய அரசு சமரசம் செய்து கொள்வதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று இந்தியாவிற்கு உத்தரவிட ட்ரம்ப் யார் என்று வினா. ஹார்முஸ் நீரிணையை மூடவோ எந்த கப்பலையும் தடுத்து நிறுத்தவோ இல்லை என ஈரான் பிரதிநிதி விளக்கம். போரை நிறுத்த உலக நாடுகள் அமெரிக்க அதிபருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மாதவிடாய் காலங்களில் ஊதியத்துடன் கட்டாய விடுப்பு என சட்டம் கொண்டு வந்தால் அது பெண்களை பாதிக்கும். சட்ட இயற்ற உத்தரவிடக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். எரிவாயு சிலிண்டர் வழங்கல் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது என மத்திய அரசு எச்சரிக்கை. உண்மையான செய்தியை மட்டுமே வெளியிட ஊடகங்களுக்கு அறிவுறுத்தல். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதாக மத்திய அரசு விளக்கம். வீடுகளுக்கு வழக்கம் போல் சமையல் எரிவாயு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். காங்கிரஸ் கட்சி பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே தரும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் குவகாத்தியில் 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். அப்போது கோக்ராஜாரில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடன் காணொலியில் பேசிய நரேந்திர மோடி, அஸ்ஸாமின் பல தலைமுறை மக்களை மாய கனவுகள் மூலம் காங்கிரஸ் கட்சி ஏமாற்றி வந்ததாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி சுயநல அரசியலுக்காக சமூகங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தி வந்ததாக விமர்சித்த பிரதமர் மோடி, காங்கிரஸ் என்பது பொய் வாக்குறுதிகளை விற்கும் ஒரு கடை என்றும் கூறினார். ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் எப்போதும் ஆதரவளித்து வந்ததாகவும், இதனால் போடோலாந்தின் மக்கள் தொகையில் சமநிலை சீர்குலைந்துள்ளதாகவும் குறை கூறினார். இந்தியாவின் எரியாற்றல் பாதுகாப்பு விவகாரத்தில் மத்திய அரசு சமரசம் செய்து கொள்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் கன்சிராமின் பிறந்தநாள் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மக்களவையில் எழுந்து தான் பேசும்போது எப்ஸ்டீன் பெயர் வந்தால் உடனே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இந்தியா வாங்கிக் கொள்ளலாம் என்று உத்தரவிட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யார் என்று வினவினார். இந்தியாவின் பெட்ரோலியத்துறை அமைச்சராக ட்ரம்பை நியமித்தது யாரோ அவர்தான் எப்ஸ்டீனின் நண்பர் என்று பிரதமர் மோடியை மறைமுகமாக விமர்சனம் செய்தார். ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடவோ எந்த கப்பலையும் தடுத்து நிறுத்தவோ இல்லை என்று ஈரான் நாட்டுக்கான இந்திய பிரதிநிதி அப்துல் மஜித் ஹக்கீம் இலாஹி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹார்முஸ் நீரிணை எப்போதும் போல் திறந்திருப்பதாக கூறினார். இன்றைய போர் சூழலில் எண்ணெய் கப்பல்கள் இந்த வழியாக செல்ல சிரமம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும், எந்த காரணத்தை கொண்டும் நீரிணையை ஈரான் மூடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த போரை யார் முதலில் தொடங்கினார்களோ அவர்கள்தான் போரை முதலில் நிறுத்த வேண்டும் என்று கூறிய ஹக்கீம், போரை நிறுத்த உலக தலைவர்கள் அனைவரும் அமெரிக்க அதிபருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஊதியத்துடன் கட்டாய விடுப்பு என்று சட்டம் கொண்டு வந்தால் அது பெண்களின் வாழ்க்கையை பாதிக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பணிபுரியும் பெண்களுக்கு நிறுவனங்களில் மாதவிடாய் காலத்தில் ஊதியத்துடன் கூடிய கட்டாய விடுப்பு அளிக்கும் வகையில் சட்டம் இயற்ற மாநிலங்களுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு முன்வந்தது. அப்போது நீதிபதிகள், பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஊதியத்துடன் கட்டாய விடுப்பு என்று சட்டம் கொண்டு வந்தால் அது பெண்களின் வாழ்க்கையை பாதிக்கும் என்று தெரிவித்தனர். ஊதியத்துடன் விடுப்பு என்றால் நிறுவன உரிமையாளர்கள் பெண்களை வேலைக்கு சேர்க்க மாட்டார்கள் என்பதால் பெண்களின் வாய்ப்புகள் பறிபோகும் என கவலை தெரிவித்தனர். இது ஆண்களை விட பெண்கள் தாழ்வானவர்கள் என்ற பிம்பத்தை உருவாக்கும் என்று விளக்கம் அளித்தனர். சில நிறுவனங்கள் தாமாக முன்வந்து பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு அளிப்பதை வரவேற்கலாம் என்றும், அதே நேரம் அனைத்து நிறுவனங்களுக்கும் கட்டாயமாக்கினால் அது பணியிடங்களில் பெண்களின் பங்கை குறைக்கும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்துவிட்டனர். எரிவாயு சிலிண்டர் வழங்கல் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது என்று ஊடகங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், ஒரே காட்சிகளை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவதை செய்தி ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், இது ஒரு நெருக்கடி சூழல் என்பதால் வெளியிடப்படும் காட்சிகளில் தேதி மற்றும் நேரம் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது.
எல்பிஜி சிலிண்டர்களின் விநியோகத்தை களத்திலிருந்து கண்காணிக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் மாநில அரசுகள் பங்களிக்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தவறான தகவல்களையோ வதந்திகளையோ பரப்பக்கூடாது என்றும் உண்மையான செய்தியை மட்டுமே பதிவிட வேண்டும் என்றும் ஊடகங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இன்றியமையா பொருள்களை பதுக்கி வைப்பதற்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்குமாறும் இன்றியமையா பொருள்களை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆட்சிப் பகுதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்றும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகளுக்கு வழக்கம் போல் சமையல் எரிவாயு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். தேவையற்ற அச்சத்தால் பெட்ரோல் பங்கில் வரிசையில் நிற்கவோ முற்றுகையிடவோ வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் போதுமான அளவு பெட்ரோல் டீசல் இருப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெயை பொறுத்தவரை இந்தியாவிடம் 258 மில்லியன் மெட்ரிக் டன் சுத்திகரிப்பு திறன் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், எரிபொருள்கள் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை என்று உறுதிபட கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றி தந்துள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மணக்குடியில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ஒரே நேரத்தில் 28 பேருந்துகள் நிற்கும் வகையிலும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வந்து செல்லும் வகையிலும் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜகுமார், நிவேதா முருகன், கூடுதல் ஆட்சியர் கோகுல், மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி, நகரமன்ற தலைவர் செல்வராஜ், நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் மெய்யநாதன், மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றி தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவை மேற்கு புறவழி சாலை முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மதுக்கரையிலிருந்து நரசிம்மநாயக்கன் பாளையம் வரை சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 கட்டங்களாக மேற்கு புறவழி சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக 900 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மதுக்கரையிலிருந்து மாதம்பட்டி வரை 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு பணிகள் நிறைவடைந்துள்ளது. அதை சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பொள்ளாச்சியிலும் கேரளத்திலும் இருந்து பேரூருக்கும் சிறுவாணி சாலைக்கும் செல்வோர் புறவழி சாலையை பயன்படுத்திக் கொள்வதால் போக்குவரத்து நெரிசல் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்தை தொடக்கி வைத்த மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையாளரும் பேருந்தில் பயணித்து பயணிகளிடம் கலந்துரையாடினர். கோவை உக்கடம் பேருந்து நிலையம் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் வணிக வளாகங்கள், காத்திருப்பு இருக்கைகள், பொது வைஃபை வசதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான தளங்கள், சிசிடிவி கேமராக்கள், தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள் ஆகிய வசதிகள் உள்ளன. கவுண்டம்பாளையம், கணபதி மாநகர் ஆகிய 2 பகுதிகளிலும் 3 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள படைப்பகங்களும் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன. கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் முதலமைச்சரின் நிகழ்ச்சி நேரலை ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மேயர் ரங்கநாயகி, துணை மேயர் வெற்றி செல்வன், கவுன்சிலர்கள், பொதுமக்கள், பேருந்து ஓட்டுநர், நடத்துனர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேருந்தில் பயணித்த ஆட்சியரும் ஆணையாளரும் பொதுமக்களிடம் கலந்துரையாடினர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தத்தில் இளம் மாணவிக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்துள்ளது என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். வேடநத்தத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ள மாணவியின் பெற்றோரை சந்தித்து கனிமொழி ஆறுதல் தெரிவித்தார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த வழக்கு விசாரணையை முதலமைச்சர் ஸ்டாலின் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் கனிமொழி கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடப் போகிறீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு கனிமொழி சிரித்தபடி தலையாட்டியுள்ளார்.
ஏரல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தனியார் பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ள கட்டடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திறந்து வைத்தார். அவருடன் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆகியோர் இருந்தனர். அப்போது கர்ப்பிணி பெண்களுக்கும் பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை கனிமொழி வழங்கினார். அதன்பின் கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு கும்பிட்டுவிட்டு சிறுத்தப்படி தலையாட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும், மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அதிமுகவில் இணைந்த காளியம்மாள் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி ஒதுங்கியிருந்த காளியம்மாள் இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காளியம்மாள், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவது குறித்து அதிமுக தலைமைதான் முடிவு செய்யும் என்று கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே பெண்ணிடம் தங்க சங்கிலியை பறித்த திருடனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பூதப்பாண்டி அருகே திருசனம்கோப்பு குளத்தில் குளிக்க சென்ற இசக்கியம்மாள் கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் தங்க சங்கிலியை திருடன் பறித்துள்ளான். அவர் சங்கிலியை பிடித்துக் கொண்டு உதவி கேட்டு சத்தமிட்டுள்ளார். இதனால் கையில் வந்துள்ள 5 பவுன் சங்கிலியை இழுத்துக் கொண்டு திருடன் தப்பி ஓடிவிட்டான். இதுகுறித்து பூதப்பாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அந்த பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் திருடனை கைது செய்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தனர். விசாரணையில் அவர் குலசேகரம் அருகே உள்ள பொன்மனையை சார்ந்த ஆடின் டேனியல் என்பதும், அவன் மீது சென்னை அண்ணாநகர், நாகர்கோவில், கோட்டாறு, குலசேகரம் ஆகிய காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மலையடிவார தோட்டத்து வீட்டில் மர்ம விலங்கு தாக்கி 7 ஆடுகள் உயிரிழந்தன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள பாலக்கோம்பையில் விவசாயிகள் தோட்டத்திலேயே ஆடு மாடு கோழிகளை வளர்த்து வருகின்றனர். ஜோதி என்பவர் தோட்டத்து வீட்டில் ஆட்டு கொட்டகையிலிருந்து 11 ஆடுகளில் 7 ஆடுகள் கழுத்து, வயிறு உள்ளிட்ட இடங்களில் காயம்பட்டு உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து தோட்ட உரிமையாளரான ஆண்டவர் என்பவருக்கும் வனத்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விரைந்து வந்த வனத்துறையினரும் காவல்துறையினரும் ஆடுகளை கடித்துக் கொன்றது வனவிலங்கா என்று ஆய்வு செய்தனர். கால்நடை மருத்துவர் மூலம் கூராய்வு செய்ய உள்ளனர். நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத மலையடிவார தோட்டத்தில் புகுந்து ஆடுகளை கடித்துக் கொன்றது சிறுத்தைதான் என தோட்ட உரிமையாளர் அச்சம் தெரிவித்துள்ளார். கூலி தொழிலாளியான ஜோதிக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோழியனூரில் கரும்பு வெட்டும் தொழிலாளிகளை ஏற்றி சென்ற வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதியதில் பெண்கள் உட்பட 12 பேர் படுகாயமடைந்தனர். விழுப்புரம் அருகே உள்ள வில்லியனூரை சேர்ந்த கரும்பு வெட்டும் தொழிலாளிகள் சாத்தனூருக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். வாணியம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையோரத்தில் நிறுத்தியுள்ளனர். அப்போது பின்னால் வந்த டிப்பர் லாரி இவர்களின் வாகனத்தின் மீது மோதியது. இதில் பெண்கள் உள்பட 17 பேர் காயமடைந்தனர். இதில் படுகாயமடைந்த 12 பேர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிந்த வளவனூர் காவல்துறையினர் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இந்த விபத்தால் விக்கிரவாண்டி கும்பகோணம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஆகியோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்று விபத்தில் காயமடைந்தவர்களை பார்வையிட்டு ஆறுதல் கூறினர். அவர்களுக்கு தேவையான மருத்துவம் அளிக்க வேண்டும் என்று மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினர். நீலகிரி மாவட்டத்தில் முதன்முறையாக சூரியகாந்தி மலர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக 50,000 சதுர மீட்டர் பரப்பளவில் கார்னேஷன், லில்லியம், கிரிசாந்தம், ஜெர்பரா ஆகிய கொய்மலர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த தொழிலில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேரடியாகவும் 3000 தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கோத்தகிரி கட்டப்பட்டு அருகே கூக்களில் முதன்முறையாக சூரியகாந்தி பயிரிடப்பட்டுள்ளது. ஒரு மலர் 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பெங்களூர், சென்னை உட்பட இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கும் அலங்காரத்துக்காக அனுப்பப்படுகிறது. தஞ்சாவூரில் நகைக்கடையை திறந்து வைத்து நடிகர் ரவிமோகன் அரசியல் பஞ்ச் டயலாக் பேசியுள்ளார். தஞ்சாவூர் ஆற்றுப்பாலத்தில் நகைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது. நடிகர் ரவிமோகன் நகைக்கடையை திறந்து வைத்து ரசிகர்களை சந்தித்து செல்ஃபி எடுத்து உரையாடினார். அப்போது பேசிய அவர், பொன்னியின் செல்வன் படத்தில் தன்னை ராஜராஜ சோழனாக ஏற்றுக்கொண்ட தஞ்சை மக்களுக்கு நன்றி தெரிவித்தார்.
மக்களை நம்பாதவன் மக்களை ஆள முடியாது என்று கூறினார். கராத்தே பாபு படத்தில் இடம்பெற்ற நீ தொழிலுக்காக அரசியல் பண்ணுகிறவன், நான் அரசியலை தொழிலாக பண்ணுகிறவன் என்கின்ற பஞ்ச் டயலாக்கை பேசினார். பரிசு பொருள்களை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என செந்தில் பாலாஜி தப்பு கணக்கு போட வேண்டாம் என்று பாமக மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் அவர் வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசினார். பாமக மாவட்ட தலைவர் மகன் கஞ்சா போதைக்கு அடிமையான இளைஞர்களால் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அமைதி பூங்காவாக இருந்த கரூர் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் தாராளமாக போதைப் பொருட்கள் கிடைப்பதாக கூறினார். கேரளத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்பட்டு வரும் நிலையில் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு சில உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறியுள்ளன. கேரளத்தில் திருவனந்தபுரத்துக்கு அடுத்தபடியாக கோழிக்கோடு, எர்ணாகுளம் மாவட்டங்களில் அதிக அளவில் உணவகங்கள் உள்ளன. கடந்த சில நாட்களாக சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் மாநிலம் முழுவதும் 30 விழுக்காடு உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் உணவகங்களை மூடாமல் இருக்கவும் ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டும் சில உணவகங்களில் விறகடுப்பில் சமைக்கும் முறைக்கு மாறியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கடலில் ஏவுகணை போன்ற பொருள் மிதந்து வருவதாக கூறப்படுவதால் அங்கு மீனவர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, திருப்பாலைக்குடி கடல் பகுதிகளில் ஏவுகணை போன்ற பொருள் மிதந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கையாக மீனவர்கள் யாரும் அந்த பொருளை தொடவோ கரைக்கு எடுத்து வரவோ கூடாது என கடலோர காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் கடல் வழியாக பல்வேறு ஆயுதங்கள் அல்லது ஏவுகணைகள் கடத்தப்படவோ அல்லது தாக்குதலுக்கு உள்ளாகவோ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தொண்டி கடல் பகுதியில் உருளை வடிவிலான ஏவுகணை அல்லது எரிவாயு சிலிண்டர் போன்ற பொருள் மிதப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் மசூதியை மீட்டு தரக்கோரி இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் புகார் அளித்துள்ளனர். பெரிய காஞ்சிபுரம் சாலை தெருவில் உள்ள மசூதியில் சுமார் 1000 உறுப்பினர்கள் உள்ளனர். கமாலுதீன், மீராசா ஆகிய இருவரும் இந்த மசூதியை 5 ஆண்டுகளாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு தங்களுக்கு வேண்டியவர்களையும் உறவினர்களையும் மூத்தவள்ளிகளாக தேர்வு செய்ய சட்டத்துக்கு புறம்பாக தேர்தலை அறிவித்துள்ளனர். இருவரும் மசூதி பணியாளர்களை தங்களுக்கு சாதகமாக இருக்க வலியுறுத்தி மசூதிகளுக்குள்ளே அடித்து இரத்த காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் உள்ளது. இவர் மசூதி ஊழியரை தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. இந்நிலையில் இந்த மசூதியை வக்பு வாரியம் நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு தேர்தலை நடத்தி உண்மையான மூத்தவள்ளியை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஜமாத் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 3 மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்த வீடுகளில் தற்போது வரையில் குடியேற முடியாமல் இலங்கை வாழ் தமிழர்கள் தவித்து வருகின்றனர். ஆரணி அருகே கன்னிகாபுரத்தில் 36 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை வாழ் தமிழர்கள் குடியமர்த்தப்பட்டனர். இவர்கள் 250 குடும்பங்களாக வசித்து வருகின்றனர். 250 வீடுகளை கட்டுவதற்காக அங்கு குடியிருந்த அனைவரையும் அப்புறப்படுத்தினர். ஓராண்டுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்று கூறினாலும் அங்கு தேவையான வசதிகள் செய்யப்படவில்லை. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவண்ணாமலையில் நடைபெற்ற விழாவில் காணொலி வாயிலாக அந்த வீடுகளை திறந்து வைத்தார். திறந்த 3 மாதங்கள் ஆகியும் புதிய வீடுகளில் இலங்கை வாழ் தமிழர்கள் இதுவரையில் குடியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடுகளின் திறவுகோல்களை வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஏழை குழந்தைகள் 30 பேரை சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் அழைத்து சென்று மகிழ்வித்துள்ளனர். இயல்பு நிலையில் உள்ள 30 குழந்தைகளை கோவை, சென்னை மாவட்டங்களில் உள்ள ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்புகள் ஜெம் மருத்துவமனை உடன் இணைத்து சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் அழைத்து சென்றுள்ளனர். மீண்டும் கோவையிலிருந்து சென்னைக்கும் அழைத்து சென்றுள்ளனர். இந்த சுற்றுப்பயணத்தின் போது குழந்தைகள், பராமரிப்பாளர்கள், ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்களுடன் கோவைக்கு வந்து ஜிடி கார் அருங்காட்சியகம், வனக்கல்லூரி அருங்காட்சியகம், மண்டல அறிவியல் மையம் ஆகியவற்றை பார்வையிட்டனர். இந்த திட்டத்தை கோவை ஆக்மி ரவுண்ட் டேபிள் தலைவர் ஸ்ரீராம், துணைத் தலைவர் வெங்கட் விஸ்வாஸ், செயலாளர் அக்ஷய், பொருளாளர் வருண் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். மேலும் கோவை பென்டா ரவுண்ட் டேபிள் தலைவர் ஹர்ஷவர்தன், துணைத் தலைவர் பிரணவ் செந்தூர், செயலாளர் கரண் ரகேஜா, பொருளாளர் தருண் குப்தா ஆகியோரும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினர். கோவை வடவள்ளி துணை சுகாதார நிலையத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள செவிலியர் கனிதா மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்.
கோவை வடவள்ளி துணை சுகாதார நிலையத்தை சுகாதார செவிலியர் கனிதா என்பவர் தனது குடும்பத்துடன் ஆக்கிரமித்து வீடாக பயன்படுத்தி வருவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானது. இதுகுறித்து விசாரித்ததில் அங்கு 2 அறைகளை மட்டும் பயன்படுத்த அனுமதி வழங்கியிருந்த நிலையில் பிற அறைகளையும் பயன்படுத்தியதாக கூறி செவிலியர் கனிதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தனது தரப்பு நியாயத்தை முன்வைத்து கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கனிதா மனு அளித்துள்ளார். அதில் சமூக ஆர்வலர்கள் என்று கூறிக்கொண்டு அதிமுகவை சேர்ந்த ஹரிபாபு உள்ளிட்டோர் தனது வீட்டில் அத்துமீறி நுழைந்து வீடியோ பதிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு பெண்ணின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பிரமுகர் ஹரிபாபு, அவருக்கு உடந்தையாக இருந்தோர் ஆகியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் பட்டா வழங்க கோரி மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத வட்டாட்சியரை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் காட்டு வண்ணஞ்சூரில் பட்டா வழங்காததை கண்டித்து சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். துணை முதலமைச்சர் உதயநிதி பட்டா வழங்க உறுதியளித்த நிலையிலும் வருவாய்த்துறையினர் அதை அலட்சியப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். காவல்துறையினரின் சமாதான பேச்சுக்கு பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். கேரளத்தின் திருவனந்தபுரத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் உணவகத்தில் ஒருவர் கேஸ் சிலிண்டரை திருடி சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த சூழலில் திருவனந்தபுரம் ஆரியசாலா உணவகத்தில் நள்ளிரவில் புகுந்த திருடன் ஒருவன் சிலிண்டரை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உணவக உரிமையாளர் அளித்த புகாரின் பெயரில் கோட்டை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்படும் நிலையில் இத்திருட்டு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கடுகப்பட்டு மக்கள் பேருந்து வசதி கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் உடனடியாக பேருந்தை இயக்கினர். விழுப்புரம் மாவட்டம் கடுகப்பட்டு மக்கள் 4 ஆண்டுகளாக பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தரும்படி கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் நடத்திய சாலை மறியலால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து உடனடியாக பேருந்து இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அதே பேருந்தில் மகிழ்ச்சியுடன் ஊருக்கு சென்றனர். புதிய சாலை அமைக்கப்பட்டும் பேருந்து இயக்கப்படாத நிலையில் மக்களின் இந்த அதிரடி போராட்டத்திற்கு பின்னர் நீண்ட கால கோரிக்கை நிறைவேறியுள்ளது. குடியாத்தம் உள்ளிக்கிடங்கில் கால்நடை பராமரிப்பு சிகிச்சை மையம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அமலுவிஜயனும் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜனும் அடிக்கல் நாட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி உள்ளிக்கிடங்கில் 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்பு சிகிச்சை மையம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அமலுவிஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். இதில் நகராட்சி உறுப்பினர்கள் மோகன், அமர்நாத், நகராட்சி அலுவலர்கள் ஜிபேர், முகமது அலி, பிரபுதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதேபோல் மண்ணாடி ராமசாமி சாலையில் சிறுபாலம் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணியையும் தொடங்கி வைத்தனர். இதில் நகராட்சி உறுப்பினர்கள் சுமதி, மகாலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். காங்கிரஸ் கட்சி பொய்யான உறுதிமொழிகளை மட்டுமே தரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அசாமில் ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவளித்து வந்ததாக குற்றச்சாட்டு. எரியாற்றல் பாதுகாப்பு விவகாரத்தில் மத்திய அரசு சமரசம் செய்து கொள்வதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று இந்தியாவிற்கு உத்தரவிட ட்ரம்ப் யார் என்று வினா. ஹார்முஸ் நீரிணையை மூடவோ எந்த கப்பலையும் தடுத்து நிறுத்தவோ இல்லை என ஈரான் பிரதிநிதி விளக்கம். போரை நிறுத்த உலக நாடுகள் அமெரிக்க அதிபருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மாதவிடாய் காலங்களில் ஊதியத்துடன் கட்டாய விடுப்பு என சட்டம் கொண்டு வந்தால் அது பெண்களை பாதிக்கும். சட்ட இயற்ற உத்தரவிடக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். எரிவாயு சிலிண்டர் வழங்கல் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது என மத்திய அரசு எச்சரிக்கை. உண்மையான செய்தியை மட்டுமே வெளியிட ஊடகங்களுக்கு அறிவுறுத்தல். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதாக மத்திய அரசு விளக்கம். வீடுகளுக்கு வழக்கம் போல் சமையல் எரிவாயு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.